கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, பொது காலத்தினுடைய 23வது ஞாயிறை பேருவகையோடு அன்னையாம் திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நாளில் தாயாம் திருச்சபையானது அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு, பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கும் தன்னையே தயார்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நல்ல நாளில், செப்டம்பர் மாதத்தின் 7வது நாளில் இன்றைய பொதுக்காலத்தினுடைய 23வது ஞாயிறில் வருகிற அந்த வாசகத்தை அன்னையினுடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்கிற பொழுது எனக்குள் உதயமான ஒரு சிந்தனை, அன்னை மரியாள் சீடத்துவத்தின் மாதிரி. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சீடத்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதையும், அந்த சீடத்துவ வாழ்க்கையை முன்னெடுக்கிறவர்கள் இழப்பதும் பெறுவதும் என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார். இந்த சீடத்துவ வாழ்க்கையில் இழப்பதையும் பெறுவதையும் பற்றி ஆண்டவர் சொல்லுகிற எல்லாமே அன்னை மரியாவுடைய வாழ்க்கையோடு சாலச் சிறந்த விதத்தில் பொருந்தி போகிற காரணத்தினாலே அன்னை மரியாள் சீடத்துவத்தின் மாதிரி என்கிற ஒரு தலைப்பில் இந்த நாள் மறையுரையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லோருக்கும் அறிந்த ஒரு புனிதருடைய பெயர் தாமஸ் மூர். இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த 15வது நூற்றாண்டில் வாழ்ந்த பொதுநிலையினுடைய பாதுகாவலராக உயர்த்தப்பட்ட ஒரு புனிதர். அவருடைய வாழ்க்கை வரலாறைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3ஆம் ஹென்றி இங்கிலாந்து நாட்டினுடைய அரசனாக இருக்கிறான். அப்போ அந்த நாட்களில் திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள் மிக கடுமையாக இருந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது, அவன் ஆண்டானாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கத்தோலிக்க விசுவாச சித்தாந்தத்தை எல்லோரும் கடைபிடித்து கொண்டிருந்த நேரம். ஆனால் இந்த அரசனுக்கு என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த மனைவி கேத்ரின் அப்படின்றத விட்டுட்டு ஆனி அப்படின்ற இன்னொரு பெண் மேலே அவர் காதல் கொள்கிறார். அப்போ 2வது மனைவியாக அரசன் அந்த ஆனை கட்டிக்கலான்னு நினைக்கிறார். அப்போ திருச்சபை என்ன சொல்லுகிறது? கட்டிக்கொள்ளக்கூடாது, 2வது திருமணம் திருச்சபை சட்டத்திற்கு புறம்பானது, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு என்பதை சொல்லுகிறது. அப்போ அந்த அமைச்சரவையில் ஹென்றி 3ஆம் ஹென்றியுடைய அரசவையில் சான்சலராக இருந்தவர், செயலராக இருக்கிறவர் தான் தாமஸ் மூர். அவர் உண்மையிலேயே அரசனுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளராகத்தான் இருந்தார். பல்முக திறமை கொண்ட ஒரு மனிதர், கல்வியிலே நல்லதொரு எழுத்தாளர், அறிவியல், ஆன்மீகம், அரசியல், இந்த 3 துறையிலையுமே பாண்டித்தியம் பெற்ற ஒரு மனிதர், நல்லதொரு ஆன்மீகவாதி. அப்போ அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது. இப்போ இதுக்கான சரியான தீர்வை யார் கொடுப்பது? திருச்சபையுடைய நிலைப்பாடு சரியாக இருக்கிறது, ஆனால் அரசன் எந்த காரணத்தை கொண்டும் நான் அவளை கைவிடுறது மாதிரி இல்லை, 2வது திருமணம் செய்வேன் அப்படின்னு அவர் உறுதியாக நிற்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் 3ஆம் ஹென்றி என்ன நினைக்கிறாருன்னா, திருச்சபை தலைவர் போப்பாண்டவர் நீங்கள் என்னங்க சொல்றது? என் நாட்டில் இருக்க கத்தோலிக்கர்களுக்கு நான் தான் தலைவர், நான் தான் என் நாட்டில் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைவர் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். அப்போ இந்த நேரத்தில் தாமஸ் மூருக்கு இந்த பிரச்சனை வருகிறது. என்ன அப்படின்னா, எல்லாருமே நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே 3ஆம் ஹென்ரியை திருச்சபையின் தலைவராக, அதாவது இங்கிலாந்து நாட்டினுடைய திருச்சபையின் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அந்த நிர்பந்தம் தாமஸ் மூருக்கும் வருகிறது. அப்போ தாமஸ் மூர் என்ன பண்றார்? மறுதளிக்கிறார். இல்லை, திருச்சபையினுடைய ஒரே தலைமை திருத்தந்தை தான், அந்த திருத்தந்தையை தலைமையாக தந்திருக்கிற ஆண்டவர் தான் முதன்மையான கடவுள், அவரை கடந்து வேற யாரையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறார். தாமஸ் மூருடைய குடும்பத்தை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அவருடைய சொந்த மகளை மிரட்டி அந்த பொண்ணை, தன்னுடைய சொந்த மகளை அரசனுக்கு துதிபாட வைக்கிறார்கள். அப்படி பண்ணதுக்கப்புறம் அரசனை அவள் தன்னுடைய நாட்டினுடைய திருச்சபையினுடைய நம்பிக்கையின் ஆன்மீக தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த மகள் தாமஸ் மூர்ட்ட சொல்லி கேட்குறாங்க, அப்பா நமக்கு ஏப்பா இந்த பிரச்சனை? ஒரு பேச்சுக்கு, ஒரு சுதிக்கு நீங்கள் சும்மா சொல்லிடுங்க, நான் உங்களை அரசனாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய திருச்சபையின் தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன், சும்மா முகஸ்துதிக்கு நீங்கள் சொல்லிடுங்கப்பா, நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அவரை மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறது. தாமஸ் மூர் அந்த நிலையிலும் கூட தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து, விசுவாசத்திலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்காமல், திருச்சபையினுடைய தலைவரும் ஆதியும் அந்தமும் ஆண்டவர்தான், அவரை கடந்த யாரும் இல்லை என்பதை உறுதிவிட சொல்கிறார். 15 மாதங்கள் தனியாக இருட்டறையில் அடைக்கப்படுகிறார். பேச்சுவார்த்தை இல்லாமல், பேச்சு துணைக்கால் இல்லாமல். நினைச்சு பாருங்க, 15 நாட்கள் இருட்டறையில் அடைக்கப்படுகிறார். சரியான உணவு கொடுக்கப்படவில்லை. அவர் அதிகமாக நேசித்தது எழுத்துக்களையும் புத்தகங்களையும் பேனாக்களையும் தான். அந்த 15 மாதங்கள் அவையெல்லாம் அவரிடமிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது. அப்படியாயினும் அவர் கட்டாயம்
திருமணத்திற்கு சம்மதம் கொடுப்பார், 2ஆம் திருமணம் நீ பண்ணிக்கலான்னு சொல்லுவார்ன்றதுக்கும், அதே நேரத்தில் ஹென்ரிய தன்னுடைய மதத்தினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார். ஒருபோதும் அவர் பின்வாங்கவில்லை. இயேசுவுடைய வார்த்தைக்கு நின்றதனால், அந்த வார்த்தை தான் உயிர் உள்ளது என்று நம்பியதனால், அந்த வார்த்தைக்கு சாட்சியம் பகர நினைத்ததனால், அந்த சீடத்துவத்தை முன்னிறுத்த வேண்டும் என்று நினைத்ததனால் 15 மாத கால தனிச்சிறையிலே கஷ்டப்பட்டு இறுதியாக அவர் 1535 ஆண்டில் குடும்பத்தினரால் மறுதலிக்கப்பட்டு, எல்லோராலும் மறுதலிக்கப்பட்டு, அவருக்கு தேச துரோக சட்டத்தின் கீழே இவர் தேசத்திற்கு துரோகம் செய்து விட்டார் என்று சொல்லி தேச துரோக குற்றவாளியாக அறியப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டதாக அவருடைய வரலாறு முடிகிறது. நல்ல வழக்கறிஞர், எழுத்தாளர், பன்முக திறமை கொண்டவர், ஏதேனும் ஒன்றை பற்றி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கலாம். ஆனால் இந்த கிறிஸ்தவத்தின் மீதும் அந்த இயேசுடைய வார்த்தையின் மீதும் கொண்டிருந்த நம்பிக்கை அவரை ஒருபோதும் பின்வாங்க வைக்க விடவில்லை. கிறிஸ்துவின் வார்த்தைக்காக நிற்க வைத்தது. அவருடைய சாட்சிய சீடத்துவ வாழ்வு இன்றைக்கு அவரை புனிதராக, பொது நிலையினரின் பாதுகாவலராக உயர்த்தி இருக்கிறது. அன்பான இறை மக்களே, இதே போன்று எத்தனையோ புனிதர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்னவென்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் இருக்கிற 7வது வசனம் வாசிக்கிறோமே, நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த உலகத்தில் நான் வாழ போகிற வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அது நான் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நான் வாழ வேண்டும் நினைக்கிறேன். நான் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை உலகத்தரமான நம்பிக்கை, உண்மையான உன்னதமான நம்பிக்கை. அதுதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மீட்பராக இந்த மண்ணில் பிறந்து எனக்கு மீட்பை தந்திருக்கிறார். அந்த மீட்பரை கடந்த வேறொரு தலைவரை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தின் இறுதி வரை நம்பிக்கையோடு ஓடி தன்னுடைய நம்பிக்கையை காத்து கொண்டு இயேசுவின் உண்மை சீடராய் முகம் காட்டியிருக்கிறார் நம்முடைய புனிதர் தாமஸ் மோர். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் இருக்கிற 12வது வசனத்தை வாசிங்களே, விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. போராட்டம் சொன்ன உடனே இப்போ எத்தனையோ போராட்டங்கள் இன்றைக்கி நம்ம ஊரில் டாஸ்மார்க்கு திறக்க சொல்லி தான் போராடுறாங்க, டாஸ்மார்க்கை மூட சொல்லி தான் போராடுறாங்க. 2 பக்கமும் போராடுறாங்க. எத்தனையோ விதமான போராட்டங்கள் இருக்கிறது. உள்நோக்கத்தோடு கூடிய போராட்டங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற போராட்டம் பொது வாழ்க்கைக்கான போராட்டம் அல்ல, இது உன்னுடைய விசுவாச வாழ்வுக்கான ஒரு போராட்டம். இந்த விசுவாச வாழ்வுக்கான போராட்டம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. குறிப்பாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சாத்தானின் சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். நம்மிடம் பலருக்கும் இருக்கிற கேள்வி, நான் ஆண்டவரோடு இவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறேன், உண்மையான விசுவாச வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு ஏன் இத்தனை போராட்டம்? விசுவாசம் நிறைந்த கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ நினைப்பதனாலே எனக்கு இவ்வளவு போராட்டங்கள், இத்தனை துன்பங்களா என்று கேட்பவர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு நம்பிக்கையை தருகிறார். நம்பிக்கை வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வாய், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பு வாழ்க்கையில் ஒரு சீடத்துவத்தை நாம் வாழ நினைக்கிற பொழுது போராட்டங்கள் கட்டாயம் நமக்கு இருக்கும். ஆனால் அதன் வழியாக ஒரு நினைவாழ்வு நமக்கு காத்திருக்கிறது என்கிற நம்பிக்கையை 1 தீமோத்தேயு 6:12 பவுலடியார் நமக்கு தருகிறார். எபிரேயர்களை திருமுகம் 12வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை பாருங்களேன். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இப்போ பாவத்திற்கு எதிரான போராட்டம் தான் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு போராட்டங்களாக இருக்கிறது. ஆனால் அந்த போராட்டத்திற்கு நம் இரத்தம் சிந்தக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படவில்லை என்பது உண்மைதான். ஏன்? நம் அனைவருடைய பாவத்திற்காகவும் அனைவருடைய பாவத்திற்கு கழுவாயாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டதனால் அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்களில் நாம் ஓரளவு நம்பிக்கையோடு இருந்தால் போதும், ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு விடுதலையை தரும் என்கிற செய்தியை இந்த இடத்தில் நமக்கு சொல்லுகிறார். அப்போ விசுவாச போராட்டத்தில் பங்கெடுப்பவர்கள் எல்லோருமே இயேசுவின் சீடர்களாக மாறுகிறார்கள். விசுவாச போராட்டத்தில் பங்கெடுக்கிறவர்கள் எல்லோருமே இயேசுவின் சீடர்களாக மாறுகிறார்கள். என்ன ஃபாதர், நீங்கள் ரொம்ப குறுக்கி ஒரு ஆன்மீகவாதியாக எங்களை மாற்றிடுவீங்களே, ஒரு ஆன்மீகத்திற்கான ஒரு போராட்டம் தனக்குள் நடைபெறுகிற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் சீடர்களா? சமூகத்திற்காக ஃபாதர் தந்தை ஸ்டெயின் நம்ம ஊரில் சில நாட்களுக்கு முன்பாக மலைவாழ் மக்களுடைய சார்பாக நின்று இறந்து போன சபை குருவானவர் தந்தை ஸ்டெயின் அவர்கள், அப்போ அவர்கள் சீடர் இல்லையா? ஆஸ்கர் ரொமேரோவை திருச்சபை இன்றைக்கு புனிதர்களாக உயர்த்தி இருக்கிறதே, அப்போ அவர் சீடத்துவ வாழ்க்கை வாழவில்லையா என்று கேட்கலாம்.
எல்லாத்தையும் போட்டு ஒரே நேரத்தில் குழப்பக்கூடாது. இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு ஏற்றார் போல உள்ள புனிதர்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம தொட்டு பார்க்கிறோம். விசுவாச போராட்டத்தில் பங்கெடுப்பவர்கள் எல்லாருமே இயேசுடைய சீடர்கள். ஒரு விதத்தில் பார்த்தாலுமே அதுவும் ஒரு விசுவாச போராட்டத்தான். இன்னைக்கு சமூகத்தின் சார்பாக நின்று போராடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சமூகத்திற்கான ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்கு முன்பாக அவர்களுக்குள் இருக்கிற சுயநலம் அவர்களுக்கு சொல்லும், உனக்கு இது தேவையா, உனக்கு இது தேவையா, ஓம் பிள்ளை, ஓம் குடும்பம், உன்னுடைய வசதி வாய்ப்பு, இதோட நீ சௌரியமாக இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இல்லை, அயலானை நேசியன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை விசுவாசித்து அதன் நீட்சியாக சமூகத்தினுடைய எழுச்சிக்கு போராடுகிறவனும் இயேசுடைய சீடன் என்பதை அந்த விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிலாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் இயேசுவினுடைய முதன்மை சீடத்தியாக என் கண் முன்பாக நிற்கிறார். இன்னைக்கு இந்த சீடத்துவத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது இயேசுடைய சீடர்கள் 12 பேர் அப்படின்ற சொல்கிறோம். அவங்க தான் பின்னாடி அப்போஸ்தலர்களாக மாறுகிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அதுலேருந்து தான் அப்புறம் நம்பர் 70 கீழே குறைஞ்சி வருது. அதுக்கப்புறம் அதிலிருந்து தான் ஆண்டவர் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பெயர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. என்னுடைய பார்வையில் இயேசு இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசுவின் சீடத்தியாக அன்னை மரியாள் மாறினாள் என்று நான் நினைக்கிறேன். இயேசு இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசுவை தன் உதரத்தில் தாங்கிய அந்த தருணமே கருவில் இருக்கிற குழந்தைக்கே அன்னை மரியாள் தன்னை ஒரு சீடத்தியாக பாவித்து அவரோடு பயணித்தார் என்பதை பின்வரும் இந்த இறைவார்த்தையின் மூலமாகவோ அல்லது என்னுடைய சிந்தையில் வந்திருக்கிற இந்த காரியங்கள் மூலமாக விளக்கலாம் என்று நினைக்கிறேன். முதல் காரியம், ஒரு சீடத்தியாக இருப்பவர்கள் அல்லது சீடனாக இருப்பவருக்கு என்ன குணநலன்கள் இருக்க வேண்டும்? ஒன்று, தன் சிலுவையை சுமக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தன் சிலுவையை சுமக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். உச்சகட்டம் வருகிற பொழுது அடுத்தவருடைய சிலுவையும் சுமக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இதை பார்ப்போம். முதல்ல தன் சிலுவையை சுமக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தியில் 16:24, மார்க் நற்செய்தி 8:34, லூக்கா நற்செய்தி 9:23, இந்த 3 நற்செய்தியாளர்களுமே இந்த ஒரு வார்த்தையை மிக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார்கள். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். நற்செய்தியை பொறுத்தளவில் நற்செய்தியாளர்கள் எல்லாருமே அவரவர்கள் தாங்களுடைய மக்களுக்கு ஏற்றார் போல தான் யாருக்கு இந்த இறைவார்த்தை எழுதுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்றார் போல தான் நற்செய்தி எழுதினார்கள். அதனால தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு தொடர் வரிசை இருக்காது. லூக்கா நற்செய்தியில் இருக்கிற 1வது அதிகாரமும் மத்தேயு நற்செய்தியில் இருக்கிற 1வது அதிகாரமும் வேற வேற செய்தியை சொல்லுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு மக்களுக்கு அதை எழுதினார்கள். அப்படி எழுதப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இந்த ஒரு இறைவார்த்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்று 3லையுமே எழுத்து மாறாமல் வந்திருக்கிறது. பாருங்களே, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்படின்னா இந்த வார்த்தை சீடர்களுடைய மனதில் மிக ஆழமாக பதிந்திருக்கிறது. அதனால்தான் அவர்கள் எல்லோருமே இந்த இறைவார்த்தையை தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அன்னை எவ்வளவு தூரம் சிலுவையை சுமந்தாள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். யதார்த்தமாக பார்க்கணும். அன்னை மரியாளுடைய வியாகுலங்கள் எல்லாமே அவளுடைய சிலுவை தான், அன்னை மரியாள் சுமந்த சிலுவை தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம யதார்த்த வாழ்க்கையோட ஒட்டு பார்த்தோம்னா, அண்ணாவுக்கும் ஸ்வக்கினுக்கும் பல நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்து வரமாய் பெற்ற பிள்ளை தான் அன்னை மரியாள். வரப்பிரசாதமாக ஆண்டவரே கொடுத்த ஒரு கனிதான், ஒரு கொடைதான் அன்னை மரியாள். அப்படி ஒரு கொடையாக பெற்ற பிள்ளை ஒரு வீட்டில் வளர்ந்திருந்தால் அந்த தாயின் தகப்பன் அதை எப்படி தாங்கி வளர்த்துருப்பாங்க. உங்கள் வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியான காலத்தில் கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பிறக்காமல் காலம் தாழ்த்தி குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா. அந்த குழந்தைங்கள்லாம் அந்த பெற்றோர் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்வாங்க, தூசு திரும்ப படாமல் பார்த்துக்கொள்வாங்க. ஏன்? இது வரமாக இருந்து காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை அப்படின்றதுக்காண்டி. இங்கே பாருங்கள், அன்னாலும் ஸ்வக்கினும் வயதான காலத்தில் பெற்றெடுத்த பிள்ளை அந்த குழந்தையை எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த குழந்தை அந்த பெற்றோரோடு இருந்துருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை சுபோகமாக, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக, நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடியதாக, கண் பார்வையில் அனைத்தையும் வைத்து கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை துறந்து எருசலேம் ஆலயத்தில் 3-4 வயதில் பணி செய்வதற்காக அவளை கொடுக்கிற பொழுது அவள் சிலுவையை விரும்பி சுமந்தவளாக நான் பார்க்கிறேன். ஃபாதர், இதற்கு விவிலிய பின்னணி இருக்குதா அப்படின்னு கேட்க வேணாம்.
விவிலியத்தில் இருக்கிற எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்க்குறோம் அப்படின்றது தான் இருக்குது. அப்போ அன்னை மரியாளுடைய வளர்ப்பு அப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சுக வாழ்க்கையை துறந்து ஆலயத்தில் வாழ்கிற பொழுது எவ்வளவு சௌரியங்களுக்கு கடந்து எவ்வளவு தூரம் அவ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அசௌகரியங்களை சந்தித்திருப்பார்கள் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கே, ஆண்டுடைய வார்த்தை, இந்த மங்கள வார்த்தை கொடுக்கப்பட்ட பொழுது அன்னை மரியாள் கலங்கிய நேரம் அவள் சிலுவையை சுமக்கிறார். எகிப்திற்கு தப்பி ஓடிய கரணம் அவள் சிலுவையை சுமக்கிறார். அதையும் கடந்து தன்னுடைய கணவனை இழந்து கைம்பெண்ணாக நிற்கிற பொழுது அவர் சிலுவையை சுமக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய மகன் பணிக்கு செல்கிறான், ஒரே மகன். பணிக்கு சென்ற அந்த மகனுக்கு பலவிதமான அவப்பெயர்களை மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த பெயரெல்லாம் அன்னையினுடைய காதுக்கு வருகிற பொழுது தான் பெற்றெடுத்த மகனுக்கு இவ்வளவு அசிங்கங்களும் அவமானங்களும் எதிர்ப்புகளும் வருகிறதே என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அவள் சிலுவையை தாங்கிடக்கூடியவளாக இருக்கிறான். கணவனும் பிள்ளையும் தன்னோடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தனிமரமாக அவர் வாழ்ந்த நாட்களிலும் அவள் சிலுவையை சுமந்தவளாக இருக்கிறான். தன் மகனை சிலுவை பயணத்தில் கண்டபோது சிலுவையை சுமந்தவளாக இருக்கிறார். இறந்த மகனை மடியில் சுமந்த போதும் அவள் சிலுவையை சுமந்தவளாக இருக்கிறார். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சிலுவைகளையும் அன்னை மரியாள் சுமந்து சிலுவையை சுமந்த ஒரு சிடத்தியாக நம் எல்லோர் கண்முன்பாக ஒரு மாதிரியாக நிற்கிறார். எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிலுவை வருகிறது, நானும் சுமக்கத்தானே செய்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். இத்தனை சிலுவைகளையும் சுமக்கிற பொழுது அன்னை மரியாள் ஒரு இடத்தில் கூட ஏனென்று ஆண்டவரை கேட்கவில்லை, எனக்காக இறங்கி துணை செய்யும் என்று கேட்கவில்லை, என்னுடைய சுமையை என்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் என்று ஆண்டவரிடம் ஒருபோதும் முறையிடாத ஒரு காரணத்தினால்தான் அன்னை மரியாள் தன் சிலுவையை சுமப்பதின் மூலமாக ஆண்டவனின் தாய் என்பதை இந்த இடத்தில் நமக்கு அடையாளம் காட்டுகிறார். அதே போல தன்னுடைய அர்ப்பணத்தில் என்ன விதமான ஒரு அர்ப்பணம்? ஒரு சீடனாக இருக்கிறவன் முதல் காரியம் தன் சிலுவையை சுமப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். தாமஸ் மூரை கனவுல மனதில் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அர்ப்பணம் உள்ளவராக இருக்க வேண்டும் சீடத்துவ வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள். அப்போ அர்ப்பணத்தில் என்ன அப்படின்னா, எங்கு அர்ப்பணம் இருக்கிறதோ அங்கு அங்கீகாரத்திற்கு இடமே இல்லை, அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பதற்கு இடமே இல்லாமல் போய்விடும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ரொம்ப யதார்த்தமாக அன்னை மரியாள் தன்னுடைய சகோதரன் சொல்லுகிற பொழுது ஒன்றுவிட சகோதரர்களோட இயேசுடைய உரையை கேட்பதற்காக போகிறாரோ, அல்லது இயேசு இப்படியெல்லாம் பலவாறு பேசுகிறார்களே, தன் மகன் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என்பதற்காக போனார்களோ தெரியவில்லை. அந்த இடத்துக்கு போகிறாங்க. இயேசு அங்கு மறையுரை ஆற்றி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு ஆண்டோடைய ஆட்சியை பற்றி, இறையாட்சி பற்றி சொல்லுகிற பொழுது, உன் தாயும் சகோதரர்களும் வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த கரணத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அவர் கலங்கவில்லை. அதுதான் அர்ப்பணம், அதுதான் அர்ப்பணம். என்னுடைய மகன் தான் உரையாற்றி கொண்டிருக்கிறான், எனக்கு முன்னிருக்கையை கொடுங்கள் என்று முன்னிருக்கையில் வந்து அவர் ஒருபோதும் அமரக்கூடியவராக இல்லை. அங்கீகாரத்தை எதிர்பார்க்காத ஒரு அர்ப்பணத்தை அன்னை மரியாள் வெளியிடக்கூடியவராக அல்லது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க மக்களே, இன்னைக்கு குருத்துவத்திலையும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி அங்கீகாரத்திற்காக அலையக்கூடிய ஒரு அழகையின் செயல்பாடு எல்லாரையும் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, தமிழனுடைய அறிவுக்கு, தமிழனுடைய கடின உழைப்புக்கு, அவனுடைய முன்மதியான செயல்பாட்டுக்கு மிகப்பெரிய சான்றாக இருப்பது இந்த கல்லணையை சொல்லுவாங்க. கல்லணை முக்கம்பூரில் இருக்கிற அந்த கல்லணையை சொல்லுவாங்க. அந்த கல்லணையை கட்டிய கரிகாலன் எந்த இடத்துலையுமே அவருடைய பெயரை பொறித்து வைக்கவில்லையாம். எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனை செய்த மனிதன் தனக்கு பின் வருகிற தன்னுடைய சந்ததிகளும் தன்னுடைய மக்களும் என்னை புகழ வேண்டும், என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு இடத்துல கூட தன்னுடைய பெயரை பொறிக்காத ஒரு வல்ல மனிதனாக வாழ்ந்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. அதுதாங்க அங்கீகாரத்தை எதிர்பாராத அர்ப்பண வாழ்வு. இன்னைக்கு இயேசுடைய சீடராக வாழ விரும்புகிற எல்லாருக்கும் இந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்காத ஒரு அர்ப்பண வாழ்வுக்கான ஒரு தேடல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் அது குறைந்திருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். உங்கள் கோயில்களிலும் உங்கள் ஆலயங்களிலும் உங்கள் ஊரில் இருக்கிற பொது கட்டிடங்களில் இருக்கிற கல்வெட்டுக்கள் சொல்லும் இன்றைய சமூகம் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் என்பதை. கல்வெட்டில் காசு போட்டால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள், கல்வெட்டில் பெயர் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கக்கூடிய ஆட்களை நாம் இன்றைக்கு பார்க்கத்தானே செய்கிறோம். ஒரு சிறு பொருள் ஆலயத்திற்கு உபயோகம் கொடுத்தாலும் கூட அந்த கொடுத்த பொருளை உபயம் என்கிற தன்னுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதை
மிக கண்டிப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்முடைய சமூகத்தில் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் வாழுகிறார்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சீடனாக வாழ விரும்பினாய் என்று சொன்னால் அர்ப்பணத்தை முன்னெடு, அங்கீகாரத்தை பின்னே தள்ளிவை என்று சொல்லுகிறார். அன்னை மரியாள் ஓரிடத்தில் கூட அங்கீகாரத்திற்காக தேடினவளாக தெரியவில்லை. தன் மகனுடைய பணி வாழ்க்கையில் எப்போதும் பின் நின்றாலே ஒழிய ஒரு நாளும் தாய்மறியால் முன் நின்று நான் தான் இன்னாருடைய தாய், அதோ பேசிக்கொண்டிருக்கிறாரே அவர்தான் என்னுடைய மகன் என்று தன்னை ஒருபோதும் அங்கீகாரப்படுத்தி கொள்ளாத அர்ப்பண மிகுந்த ஒரு அன்னையாக இருந்து சீடத்துவத்தின் மாதிரியாக நம் கண்ணுக்கு தெரிகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்க விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பணித்தாகம் உள்ள ஒரு சீடத்தியாக இருந்தால் அன்னை மரியாள். இயேசுடைய சீடராக இருப்பது என்பது ஏதோ 4 சவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம ஜெபத்தை பண்ணால் போதும் அப்படின்றது மட்டுமல்ல, பணியில் தீவிரம் இருக்க வேண்டும். நான் சுவைத்த ஆண்டவரை மற்றவர்களும் சுவைப்பதற்கு நாம் உதவக்கூடியவர்களாக, ஒரு கருவியாக நாம் இருக்க வேண்டும் என்பது சீடத்துவத்தினுடைய 4வது பார்வையாக நான் பார்க்கிறேன். அது அன்னை மரியாளிடம் இருந்தது, அந்த பணித்தாகம். என்ன ஒரு தாகம்! இந்த ஒரு காரியத்தை நான் சொன்னால் கூட உங்களுக்கு எளிமையாக புரியும். இயேசுடைய இறப்பு, உயிர்ப்பு இதெல்லாம் நடந்த பிறகும் கூட சீடர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. இயேசுடைய இறப்புக்கு பிறகு பயந்து நடுங்கி அந்த ரோமியர்களுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சி ஒளிந்து மறைந்து வாழ்ந்த அந்த சீடர்களை தன்னந்தனியாக சென்று ஒவ்வொருவராக சந்தித்து அவர்களை திடப்படுத்தி என் மகன் விட்டு சென்ற கனவை சுமந்து அந்த கனவை நனவாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கு சீடர்களை ஒன்று திரட்டி வந்த அந்த நிகழ்வு எனக்கு சொல்லுகிறது, அன்னை மரியாள் பணியில் தாகமுள்ளவளாக இருந்தாள் என்பதை. அன்னை மரியாள் பணியில் தாகமுள்ள சீடத்தியாக இருந்து சீடத்துவத்திற்கான ஒரு மாதிரிகையை இன்றைக்கு நமக்கு முன்பாக காட்டுகிறார். 4வது, இதுவே இறுதியாக கூட இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம். 4வது என்ன அப்படின்னா, எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசுடைய சீடராக வாழ விரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். தாமஸ் மூருடைய வாழ்க்கையில் அதை தானே பார்த்தோம். தன்னுடைய பிள்ளைகள், மனைவி எல்லோரும் சொல்லுகிறார்கள் மறுதளித்து விடுங்கள் என்று. ஆனால் ஒருபோதும் அவர் பின்வாங்கவில்லை. நல்ல ஒரு அரச மரியாதையோட சான்சலர் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு இருந்தவர். அறிவு இருக்கிறது, எழுத்து திறமை இருக்கிறது, ஆனால் அவை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழக்க முன் வருகிறார். இதுபோல் எத்தனையோ மனிதர்களை சொல்ல முடியும். எங்களுடைய மறை மாவட்டத்தில் புனித அருளானந்தர், என்னுடைய பெயர் கொண்ட ஒரு புனிதர், அனைத்தையும் துறந்துவிட்டு போர்ச்சுகல் நாட்டிலிருந்து ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார். அவ்வாறு பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது இதே பிரச்சனை தான் அவருக்கும் வருகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை முன்னிறுத்துகிறார். நீ சுகம் பெற வேண்டும் என்றால், ஆண்டுடைய கடைக்கண் பார்வை உன் மீது திரும்ப வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய முதல் மனைவியோடு வாழ் என்கிற செய்தியை ஆழமாக அரசனுக்கு சொல்கிறார். அதன் பொருட்டு தன் உயிரையே இழப்பதற்கு அவர் முன்வரக்கூடியவராக இருக்கிறார். அசிசியாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், சுகமோகமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்காரு, வணிகத்திற்கான அத்துணை சூத்திரங்களையும் கற்றுக்கொண்டிருந்த மனிதர். ஆனால் ஒரு கரணம் வருகிற பொழுது ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு இந்த ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் துறக்கக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கிறேன். இப்படி எத்தனையோ புனிதர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது எப்படி அன்னை மரியாளுக்கு பொறிந்து போகும் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இழப்பு என்பது என்னை விட்டு ஏதோ ஒரு காரியம் போகிறது அப்படின்றது தான். எனக்கு தேவையான ஒன்று, அந்த இடத்தில் நான் இருந்தால் நான் நிம்மதியாக, நிலையாக, ஒரு பாதுகாப்புணர்வோடு இருக்க முடியும் என்கிற நிலையிலிருந்து அதனுடைய அடுத்த கட்டத்திற்கு கஷ்டத்தையும் சவாலையும் நோக்கி எதிர்கொண்டு போவது தான் இழப்பாக பார்க்கப்படுகிறது. நான் வழக்கமாக நினச்சி பார்க்குறது உண்டு. நம்ம ஊரில் மிலிட்ரிக்காரங்கள்லாம் நிறைய இருப்பாங்க. குறிப்பாக சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நிறைய இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். இராணுவத்திலேருந்து லீவுக்கு வந்திருப்பாங்க, ஒரு மாத லீவுக்கு, ஒரு 15 நாள் லீவுக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் நாட்டினுடைய எல்லையில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உயரதிகாரிகள் அழைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அடுத்த கணமே அவர்கள் உடனடியாக ரயிலை பிடிச்சி அந்த இடத்துக்கு போய் சேருவாங்க. அப்போ பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, பிள்ளைகளோடு இருக்கணும், மனைவியோடு இருக்கணும், மனைவி மக்களோடு இருந்து சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அங்கே அழைப்பு வந்த உடனே பிள்ளைகள் சொல்லுவாங்க, பெற்றோர் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க, அது சொல்லுங்க, எது சொல்லுங்கன்னு. ஆனால் இந்த இராணுவ வீரர்கள் ஒருபோதும் அதை செய்யவே மாட்டாங்க. அவங்க கஷ்டப்படுறது, குளிரில் கிடக்கிறது எல்லாமே யாருக்காகனா அந்த குடும்பத்திற்காகத்தான்.
அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான், அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ்வளவு கஷ்டங்கள் அவங்க இராணுவத்தில் படுறாங்க. ஆனால் அந்த இராணுவத்தில் அதிகாரி அழைப்பு கொடுக்குறான், அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது வான்னு சொல்லி அங்கே போனால் நான் திரும்புவேனா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைக்குத்தான் அவர்கள் போகிறார்கள். இருந்தாலும் கூட என்னுடைய பணியின் பொருட்டு நான் எதையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். என் அதிகாரி அழைத்து விட்டார், என் நாட்டிற்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது, ஒரு இராணுவ வீரனாக என் உயிரை நான் முன்னின்று கொடுத்து காக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று எப்படி ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய நாட்டை காப்பதற்காக அதிகாரியுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து போகிறாரோ, அதே போல கத்தோலிக்க திருச்சபையில விசுவாசத்தை பெற்று கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே நாம் பெற்ற விசுவாசத்தை அறிக்கையிடுவதிலும் அதை தக்க வைத்துக் கொள்வதிலும் எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை சீடத்துவத்தினுடைய ஒரு மாதிரிகையாக 4வது வழியாக நான் பார்க்கிறேன். அன்னை மரியாள் எதை இழந்தாள்? அன்னை மரியாள் எதை இழந்தாள் என்று கேட்கிறதை காட்டிலும் அவள் எதை இழக்கவில்லை என்றுதான் நான் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆண்டவரின் பொருட்டு, ஆண்டவருடைய திட்டத்தின் பொருட்டு அவர் அனைத்தையும் இழந்து நிர்கதியாக வெறும் கையாய் நின்றவனாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை மட்டுமே பார்த்த ஒரு தாயாக நான் பார்க்கிறேன். தன்னுடைய மகனை இந்த திருச்சபையினுடைய தன்னுடைய மகனை இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மீட்புக்காக கொடுப்பதற்கு தன் ஒரே மகனை கையளிக்க வந்த அந்த தாய் தன்னிடம் இழப்பதற்கு எதுவுமில்லை என்று சொல்லி தன் மகனையே தருகிறார். அது கடவுள் கொடுத்த பிள்ளைதான். அந்த குழந்தை கொடுக்கப்படுகிற பொழுதே இந்த உலகத்தின் மீட்புக்கான குழந்தை என்பது தெரிந்தாலும் கூட ஒரு மனித மாமிசத்தில் அடைபட்ட உணர்வுகளால் கட்டப்பட்ட ஒரு அன்னையாக தன் மகனை கொடுக்கிற பொழுது அவர் பட்ட வேதனைகளை சொல்லில் அடக்கி சொல்ல முடியாது. இருந்த போதிலும் கூட தன் மகனை, தன் ஒரே மகனை உலகத்தின் மீட்புக்காக இழக்க முன்வந்த அன்னை மரியாள் இந்த இடத்துல எனக்கு சீடத்துவத்தின் ஒரு மாதிரியாக அன்னை மரியாள் தருகிறார். அன்பான இறைப்பிள்ளைகளே, நாளை தினம் அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாட நம்ம எல்லோரும் அவளோடு தயார்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தையோடு அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பொருத்தி பார்த்தோம். அன்னை மரியாள் சீடத்துவத்தின் மாதிரியாக, இயேசுவின் சீடத்துவத்தின் மாதிரியாக கண்முன்பாக வந்து நிற்கிறார். இந்த சீடத்துவம் என்பது குருக்களுக்கு மட்டுமான ஒன்று அல்ல. இயேசுவை நம்முடைய தலைவராக, இயேசுவை என்னுடைய விசுவாசத்தின் மையமாக ஏற்றிருக்கிற ஒவ்வொருவருமே சீடத்துவ வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை ஏற்றவர்களுக்கும் அந்த அழைப்பை உணர்ந்தவர்களுக்கும் அன்னை மரியாள் மிக பெரிய, மிகச் சிறந்த, உன்னதமான உதாரணமாக இருக்கிறாள் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு அன்னையினுடைய புகழையும் அன்னையினுடைய பரிந்துரையும் தொடர்ந்து பாடி வேண்டுவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.